கோவை மாவட்டத்தில் செப்டம்பர் 19 அன்று மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் காரணமாக பல பகுதிகளில் மின் விநியோகம் தடை செய்யப்படும் என்று தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்துள்ளது. சோமனூர் துணை மின் நிலையத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இதனால் கிருஷ்ணாபுரம், செம்மாண்டம்பாளையம், கனியூர் சில பகுதிகள், சோமனூர் சில பகுதிகள் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது. அதே நேரத்தில் பாப்பநாயக்கன் பாளையம் துணைமின் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு காரணமாக புராணி காலனி, ஆவாரம்பாளையம், கணேஷ் நகர், காமதேனு நகர், நவ இந்தியா ரோடு, கணபதி பேருந்து நிலையம், சித்தாபுதூர், பழையூர், PN பாளையம், GKNM மருத்துவமனை, ஆலமு நகர், ராமகிருஷ்ணா மருத்துவமனை பகுதிகள் பாதிக்கப்படும். மேலும் செல்லப்பம்பாளையம் துணைமின் நிலைய பராமரிப்பு காரணமாக மோப்பிரிப்பாளையம், தட்டம்புதூர், நாராயணாபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்படும் என தானி கேட்கோ சார்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.